பானு, நீ எப்ப வந்த? எப்ப வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா? இல்ல பானு, நேத்து நடந்ததெல்லாம் கெட்ட கனவா இருந்தா மறந்துடலாம். ஆனா மடியில கனமா இருக்கே. தப்புதான். இப்ப சொல்றீங்களா? எனக்கு ஒரு சின்ன வீடா பார்க்க சொல்லி பாட்டி சொன்னாங்க. ஆனா என்னையே சின்ன வீடாக்கிட்டீங்களே. இத பாரு பானு, நடந்தது என்னமோ நடந்துருச்சு. வேற ஒரு இழுத்து வாயனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? என்ன நீங்க ஏமாத்திடலாம். ஆனா இன்னொரு ஆம்பளை ஏமாத்த நான் தயாரா இல்லைங்க. நீ என்னடா வீட்டுக்கு போய் பேசலாம், ப்ளீஸ் ப்ளீஸ். உன்னை யாரா என் நேரமா அவர் பின்னாடி சுத்த சொன்னது? அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு பாக்குறதா உன் வேலையா? Stupid. Mind your age. இனிமே தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு பாரு பேசிக்கிறேன். போடா. விளையாட்டு செய்திகள். நேற்று சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் கவாஸ்கர் அவர்கள் வெற்றிகரமாக செஞ்சுரி அடித்தது அனைவருக்கும் தெரிந்தது. இன்று அதே கவாஸ்கர் அதே இடத்தில் மீண்டும் ஒரு செஞ்சுரி அடித்து ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார். அடுத்து மிஸ்டர் மதன், கொண்டாட்டி நேரத்தில் சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இங்க வந்து வச்சுமாப்பா. பானு, இப்ப என்னாச்சு? பாலை குடிச்ச போன கூட கொஞ்ச நேரம் அடுப்பு சுத்திட்டு இருக்கோம். ஆனா நீங்க மிஸ்டர் மதன். பானு, எனக்கும் ராத்திரி பூரா இங்கே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வீட்டுல என் வைஃப் கர்ப்பமா இருக்கா. நான் போற வரைக்கும் அவ எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பா. அதான். பாட்டி, என்னம்மா என்னது? ஏப்பா மறுபடியும் காப்பாத்தி கட்டிட்டா? ஐயோ அது இல்ல பாட்டி. அவரு என்ன அவரு அப்பா போறாரு. அதுக்குள்ளவா? என்னடி இது இப்பதான் பழக ஆரம்பிச்சீங்க? ஐயோ நான் இல்ல பாட்டி, அக்கா இல்ல. அக்கா கர்ப்பமா இருக்காங்க. நான் சித்தியா போறேன். என்னங்க எனக்கு இப்பவே அக்காவை பாக்கணும் போல இருக்கு. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இன்னொரு நாளைக்கு. ப்ளீஸ். பாட்டி இருக்காங்க. இப்பதான் கூட்டிட்டு போகணும். ஆமா, ஊர்ல யாரோ கர்ப்பமா இருக்காங்க, நீ ஆட்டம் போடுற. நம்ம வீட்டுல 3 மாசம் வாடகை பாக்கி இருக்கு. அத பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? இந்த வீட்டுக்கு வரவங்களுக்கு தான் கவலை இருக்கா? என்ன பாட்டி நீ? அக்கா கர்ப்பமா இருக்காங்கன்னு அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. இந்த நேரத்துல போய் வாடகை படம் அது இதுன்னு அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? என்னங்க, அக்காவுக்கு டெய்லி நைட்ல பால் கொடுக்கும்போது கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கலந்து கொடுங்க. அப்பதான் குழந்தை உங்களை மாதிரி சிவப்பா பிறக்கும். என்ன மாதிரி? ஓகே ஓகே. வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு மருமக, அவளும் முழுகாம இருக்கா. அதுல ரெட்ட குழந்தை வேற. அவ இவ்வளவு நேரம் சாப்பிடலங்கிற அக்கறை கொஞ்சமா உங்களுக்கு வேண்டாம்? எப்பவும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே மாமா நான் சாப்பிடுவேன். எதுக்காக மத்தவங்களை ஜட பேசுறீங்க? நீ அதெல்லாம் பேசாத. உட்கார் உட்கார், சாப்பிடு. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பசியை பொறுத்துக்கலாண்டி. ஆனா உள்ள இருக்கிற 2 குழந்தைங்க டாக்டர் கரெக்ட் டைம் நீ சாப்பிடணும்னு சொல்லி படிச்சு சொன்னாரல்ல. டாக்டர் விடுதி எங்க அம்மா 2 குழந்தைய பெற்றிருக்கல, அவங்களுக்கு அறிவு வேண்டாம்? பாரு, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இன்னும் அவங்க வெளியே வந்திருக்காங்களா? உள்ள புசு புசுன்னு தான் இருக்காங்க. அந்த கதவுக்கு என்ன சீலா வச்சிருக்கு? இத பாருடா, உனக்கு உன் பொண்டாட்டி வசதியா இருக்கலாம், அதுக்காக இருக்கிறவங்க எல்லாம் கிளவின்னு எகத்தாலும் பேசுன எனக்கு கெட்ட கோவம் வந்துடாமா. என்ன எகத்தாலும் பேசுனாங்க? ஒரு வயிற்று புள்ளதாச்சு, இவ்வளவு நேரம் பட்னியா கிடக்குறா. அவளை சாப்பிட்டு படுறீன்னு சொன்னியா நீ? 90 வாட்டி சாப்பிடுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ வேண்டான்னு தான் சொல்லுவா. நீ ஊட்ட வேண்டாம்? ஆமா ஜாமி, இன்னும் உன் பொண்டாட்டிக்கு வாயில விரல் வச்சா சூப்பரா வச்சு பாரு, ஊட்டி விடுறதுக்கு. உன் முதுகுல 1000 அழுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை எகிறான். நீ ஏண்டி வெட்டி அவங்ககிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து படுறி. கூப்பிடாருல்ல, போ. 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பாத்துட்டியல்ல. நமக்கு நம்ம தான், அவங்களுக்கு அவங்க தான். முட்டை இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேக வைக்க?